ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி மட்டன் குழம்பு, கறி குழம்பு, கிராமத்து ஸ்டைலில் கறி குழம்பு. இது அம்மா டக்குன்னு பண்ணிவிடுவாங்க, ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா கறி இந்த தடவை ரொம்பவே நல்லா இருந்தது. கொஞ்சம் பிரியாணிக்கு பிரிச்சுட்டு இந்த மாதிரி கறி குழம்புக்கு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா உப்பு, கொஞ்சம் தயிர், ஒரு 2 ஸ்பூனுக்கு தயிர், உப்பு போட்டுட்டு மறுபடியும் குழம்புக்கும் உப்பு போடுவோம். அதனால் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூனுக்கு தயிர் சேர்த்ததுக்கப்புறமா மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா பெரட்டி வச்சுக்கலாம். இது ஒரு நம்ம மசாலுக்கு எல்லாம் வதக்கி அரைக்கும்போது சரியாக இருக்கும். ஒரு ஸ்பூனுக்கு நான் காமிச்ச ஸ்பூனில் ஒரு ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன். நம்ம பூண்டு இஞ்சியெல்லாம் வதக்கி அரைக்கவும் போகிறோம். அதனால் அளவாக சேர்த்துனா போதும். இது நல்லா கை வச்சு பிசைஞ்சு எல்லாமே ஈவனாக கூட்டாகிற மாதிரி பண்ணி மூடி வச்சுருங்க. இந்த பக்கம் நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதை மேரினேட் ஆகட்டும் மட்டன். இந்த பக்கம் கறி குழம்புக்கு என்னென்னா பூண்டு ஒரு 6-7 பல் பூண்டு தான். சின்ன வெங்காயம் மட்டும் நிறைய சேர்த்துங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. உங்களுக்கு இந்த மாதிரி இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைங்கிற மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் ஒரு 10 பல் பூண்டு போட்டிங்கன்னா சின்ன வெங்காயம் 2 கை அளவுக்கே சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட் ரொம்ப கொடுக்குறது. அதே மாதிரி சின்ன துண்டு தான் இஞ்சி, நான் காமிச்ச அளவுக்கு ரொம்ப சின்ன துண்டு இஞ்சி. அதை மட்டும் போட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வதங்கிக்கலாம். நல்லெண்ணெய், கடலெண்ணெய், நீங்கள் என்ன எண்ணெய் சமையலுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அது பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், அதுவும் எண்ணெயில் வதங்கட்டும். இது ஒவ்வொன்றுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக விடுவீங்க. அதுதான் இது 2 ஸ்பூனுக்கு தனி மிளகாத்தூள், வரமிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது 2 ஸ்பூன், நான் காமிச்ச ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்மளுக்கு காரம் அதிகம் வேணும். பார்த்திங்கன்னா கலர் அப்படி ஒரு ரெட்டிஷாக இருக்கும். நான் எந்த இதுவும் இல்லை, வீட்டில் அரைக்கிற வெறும் மிளகாத்தூள் தான். அது நல்லா எண்ணெயில் வதங்கி பச்சை வாசம் போனதுக்கப்புறமா தனியாத்தூள், அதாவது மல்லித்தூள் இருக்கு இல்லையா, அதுவும் நம்ம எவ்வளோ வரமிளகாத்தூள் எவ்வளோ போட்டோமோ அதே மாதிரி 2 ஸ்பூனுக்கு போட்டிருக்கேன். இதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான், அப்பப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எண்ணெய் ஊற்றி அதுவும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கிக்கிட்டு 1 ஸ்பூனுக்கு சீரகம், அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டேன், அதுக்கு 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூனுக்கு குருமிளகு, அதையும் நல்லா வதக்கலாம். இப்படி எல்லாமே ஒவ்வொரு மசாலையும் தனித்தனியாக வதக்குறோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை எப்போவுமே நம்ம சொல்லுவோம் ஃப்ளேவர், வாசம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. அதனால் அது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்படி எல்லாமே வதங்க தான் உங்களுக்கு அந்த வெங்காயம் இதெல்லாம் வணங்கி அந்த வாசமே உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு பே லீஃப் சேர்த்துக்கலாம், பிரிஞ்சி இலை 1 போட்டுக்கலாம், கல்பாசி கொஞ்சம், ஒரு சின்ன துண்டு பட்டை. இது எல்லாமே கம்மியாக போடுறோமுங்க. மசால் இதில் ரொம்ப கம்மியாக, ரொம்ப சின்ன துண்டு. கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா செலவு இதுன்னு சொல்லுவோம்ல, செலவு ரசம்னு சொல்கிறது, இதெல்லாம் செலவானதுன்னு சொல்கிறதுனால சொல்லுவாங்க. இப்போ போட்டது சோம்பு, அது 2 ஸ்பூனுக்கு சோம்பு போட்டிருக்கிறோம். பட்டை கிராம்பை கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க அம்மாவெல்லாம் இதில், இந்த மாதிரி செய்யும்போது. இது கசகசா ஒரு ஸ்பூனுக்கு நல்லா நிறையா, ஒரு கை நிறையா நான் எடுத்தேன்னா 1 ஸ்பூன் தான் எடுத்திருந்தேன், அது போட்டிருக்கோம். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். கிராம்பு ஒரு 3 கிராம்பு போட்டிருக்கேன். எல்லாத்தையுமே இதுவும் தனியாக நல்லா வதங்கட்டும். நான் காமிச்ச மீடியம் சைஸ் தக்காளி பழம் இருக்கு இல்லையா, அது அந்த சென்டரில் இருக்கிற அந்த கட்டியான இதெல்லாம் எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். அது ஒரே ஒரு பழம் தான், நிறைய போட வேண்டாம். இந்த ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். பார்த்திங்கன்னா அப்போ நம்ம ஒரு ரெட்டிஷாக இருந்திருக்கும், இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ப்ரௌன் கலரில் வந்திருக்கும். இதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக கலர் மாறும்போது நம்ம குழம்பே பார்த்திங்கன்னா அந்த ஒரு ப்ரௌன் கலரில் அப்படி ஒரு கருப்பு கலரில் வரும், அது சூப்பராக இருக்கும். இது நல்லா வதங்கிட்டு இருக்குது. இதை ஆற வச்சிடலாம். இதை ஆற வச்சுட்டு குக்கரில் நான் மட்டனை வேக வச்சுருந்தேன், ஒரு 4 விசில் விட்டுருந்தேன், நல்லா வெந்துருச்சு பூ போல். இந்த பக்கம் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு கடுகு கண்டிப்பாக நான் போட்டு தாளிப்பேன், அதனால் கடுகு போட்டிருக்கேன். நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கடுகு, ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பே லீஃபு, இது மட்டும் போட்டு நம்ம தாளிக்கிறோம். கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலும் ஓகே தான். ஆனால் இந்த மட்டனில் நமக்கு எண்ணெய் அதிகமாக சேர்த்துனா பயமாக இருக்கும், ஏற்கனவே கொழுப்பு அப்படின்னலாம் நினைப்போம்ல. ஆனால் இது கொஞ்சம் எண்ணெய் இழுக்கும் தான், நீங்கள் அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சின்ன வெங்காயம் தான் எப்போ யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிக்கிறேன். தாளிக்கிறதுக்கும் ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். அது வணங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த கறியை சேர்த்துக்கலாம். இது அப்படி நம்ம பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டை
போட்டு வணக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் பச்சையாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது எல்லாமே எனக்கு அந்த பச்சையாக தாளிக்கும்போது போடுறத விட இந்த மாதிரி போடும்போது பிடிக்கும். இப்போ வந்து மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இந்த மசாலா வந்து நல்லா ஃபைனாக நல்லா அரைச்சிருங்க. அது எவ்வளோக்கு எவ்வளோ அரைஞ்சிருக்குதோ அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நல்லா அரைச்சிருங்க. இதை அரைச்சி கொஞ்சமாக அந்த மிக்ஸி கழுவுற தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ குவான்டிட்டிக்கு வேணுமோ அந்த மாதிரி தண்ணி விட்டுக்கலாம். நான் அது வந்து கறி குழம்பு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஒரு கிரேவி பக்குவத்துக்கு தான் செய்ய போகிறேங்கிறதுனால அளவாக தான் தண்ணி விட்டு தட்டு போட்டு மூடி வச்சது நல்லா கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் உப்பு பார்த்துட்டு வேணும்னா உப்பு சேர்த்துக்குங்க. நீங்களும் ஏன்னா ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம், இப்போவும் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா கொதிக்க விடலாம். இந்த மாதிரி கொதித்து அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகும்போது தாங்க அப்படி அந்த குழம்பே ஒரு மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதம், தோசை, சப்பாத்தி, பூரி, இட்லி, பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நான் அந்த மாதிரிலாம் நல்லாயிருக்கும். 4 விசில் தான் விட்டதுனால ஏதாவது வெந்திருக்குதா இல்லையான்னு சில அந்த எலும்போடு இருக்கிற பார்ட்டை வந்து பார்த்தேன். அது தனியாகவே வந்துருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதனால் எண்ணெய் பிரியறதுக்காக கொஞ்சம் நேரம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு மல்லித்தலை இந்த மாதிரி தூவி இறக்குனா இது வேலை முடிஞ்சுங்க. இன்னும் நம்ம ட்ரை ஆகணும்னு நினச்சிங்கன்னா நான் எப்போ சொல்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் வற்ற விட்டிங்கன்னா, அதாவது கொஞ்சம் நேரம் அடுப்பு இடையில கிளறி மட்டும் விட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சு இது பண்ணிங்கன்னா அது ரொம்ப சுருங்கி கிடச்சிரும். எனக்கு இந்த பக்குவத்தில் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக கருவேப்பிலை தூவியிருக்கேன், மல்லித்தலையும் தூவிக்கலாம். தூவினோம்னா எப்பவும் போல் மணக்க நம்மளுக்கு வந்து கறி குழம்பு இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். எப்பவுமே நம்ம ஹோல் கரம் மசாலா போட்டு செய்வோம், அந்த மாதிரி நிறைய செஞ்சுருக்கோம் மட்டனில். இது இந்த மாதிரியும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டான இது ரொம்ப என்ன இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு கேட்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப பேசினோம்னாலும் பைத்தியம்னெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, அதனால் வந்து அளவாக பேசிக்குவோம். ஆனால் அவருங்க அந்த மாதிரி கமெண்ட் வர்றதும் எனக்கு ஒரு விதத்தில் பூஸ்டாக தான் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நாளைக்கு வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். டாட்டாங்க.